தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. பொது இடங்களில் உள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் கொடி கம்பங்களை அகற்ற தடை விதிக்க கோரிய மனு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் கருணாகரன். கருணாகரன், விவரங்கள். மோனிஷா, அதாவது தமிழகத்தில் பொது இடங்களில் அரசு புறம்போக்கு இடங்களில் உள்ள அனைத்து அரசியல் கட்சிகளின் கொடிக்கம்பங்களை அகற்றுவதற்கு கடந்த ஜனவரி மாதம் தனி நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருந்தார். இந்த சூழலில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் உயர்நீதிமன்ற மதுரைக்கு மனு தாக்கல் செய்திருந்தார். அதில் அரசியல் கட்சிகள் தங்கள் கட்சி கொடிகளையும் சின்னங்களையும் காட்சிப்படுத்துவதற்கும் மக்களிடையே கொண்டு சேர்ப்பதற்கும் உரிமை உள்ளது, அரசியலின் அடிப்படை உரிமை உள்ளது. எனவே பொது இடங்களில் உள்ள கட்சி கொடிகளை அகற்றக்கூடாது. குறிப்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் கட்சி கொடிகளை தமிழகம் முழுவதும் அகற்றுவதற்கு தடை விதிக்க வேண்டும் என்று மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு நீதிபதி முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது அரசு தரப்பில் இந்த அனைத்து அரசியல் கட்சி கொடி கம்பங்களை அகற்றுவதற்கு தடை கோரிய மனு இரு அமர்வு கொண்ட நீதிபதிகள் அமர்வில் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. எனவே இந்த மனுவையும் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று அரசு தரப்பில் வாதிடப்பட்டது. இதை ஏற்றுக்கொண்ட நீதிபதி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர். மோனிஷா, விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி கருணாகரன்.